இந்த டே 2 in Kochi. ஏதாவது சொல்லணும் இந்த வீடியோ பெரிய கொண்டாட்டி சின்ன கொண்டாட்டி அவங்களுக்கு ட்ரிப் எப்படி போகுது? எங்கள் ட்ரிப்பா போகுது விக்ரம் அவங்களுக்கு எப்படி போகுது? அனைவருக்கும் போகுது. நீ கேள்வி கேட்கும்போது உங்கள் அக்காவோட ரியாக்ஷன் இந்த நான் எங்கே பார்த்தேன் என்னதான் வச்சுட்டு போயிட்டீங்களே பாப்பா ஆசைப்படும். ஒண்டர்ல போய் ஒருத்தி வந்து தூங்கிட்டு வந்து ஊரே ஆள் இவங்க தான். என்னோட யூடியூப் சேனலுக்கு ஹாய் சொல்லுங்க. அச்சு ஏதாவது சொல்லு. இப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். ஸ்பெஷல் தோசை அதை என்ன சாப்பிடுவோம். வாங்க இப்போ கொஞ்ச நாளில் சுற்றி பார்க்க போவோம். அப்போ பார்க்கலாம். ஆமாம் வந்து தான் இருக்கும். நீ வண்டி மேற்கல எங்கே போகிறோன்னு தெரில அதுக்கு பிள்ளை. சரி. அப்படியே நாங்கள் வந்து கொச்சினில் இருக்கிற ஒரு போட்டிங் பிளேஸ்க்கு வந்திருந்தோம். இது எங்கள் ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ சீக்கிரம் அங்கே வந்துவிட்டோம். அண்ட் கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நாங்கள் போகும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்குமோன்னு நினச்சோம். பட் அப்படியே நாங்கள் அங்கே ரீச் ஆனதுமே கிளைமேட் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சைடில் ஒரு போட் இருக்கும். நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 hour 2 hour 3 hour நம்ம எவ்வளோ நேரத்துக்கு ரெண்ட் எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் 2 hours எடுத்திருந்தோம். ஸோ என்னென்னா இந்த போட்லேருந்து இன்னொரு போட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி உள்ளே போய் அதுக்கு எண்டிங்கில் இருக்கிற ஒரு போட்டில் தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய போட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் போட்குள்ளே வந்ததுக்கப்புறம் வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. போட்லேயே ஆக்சுவலி 2 டிவிஷன் மாதிரி இருந்தது. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருந்தது. லைக் ஃபர்ஸ்ட் டாப் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட் இன்னுமே நல்லா இருந்தது. அவங்க லைக் நாங்கள் 2 hours எடுத்ததுனால கம்ப்ளீட்டாக அங்கேருந்து சரௌண்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிற மாதிரி பிளேசஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அதுக்குனால மேலே இருந்ததுனால சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் போட சொல்லியிருந்ததுனால எல்லோரும் போட்டிருந்தோம். பட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இவர் வந்து அந்த போட்டு பற்றி அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற சரௌண்டிங் பற்றி இருக்கிறதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதோட ஹிஸ்ட்ரி என்ன, இது எவ்வளோ நாள் இருக்கா, லைக் போர்ட்லாம் இருந்ததுனால அந்த பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபன் பண்ணி டான்ஸ்லாம் ஆடி ரொம்ப டயர்டே ஆகிட்டோம் நாங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு 2 hours முடிஞ்சிச்சு. அப்படியே வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு நான் அங்கேருந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு
ஸோ அப்படியே லூலு மால்லாம் போயிடுச்சு. அப்படியே எங்கள் டே முடிஞ்சிருச்சு. நாங்கள் அங்கேருந்து ரூம் வெக்கேட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. பட் நாங்கள் கிளம்பும்போது பயங்கர ரெயின், பயங்கரமான ரெயின், ஸ்டாப்பே ஆகலை. நாங்கள் ட்ரெயின் எங்களுக்கு 20 மினிட்ஸ் டிலே வேறு. ஸோ இந்த மாதிரி அங்கே தான் நிற்க வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப எல்லோரும் நனைஞ்சிட்டு பயங்கர அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் த என்டையர் ட்ரிப் வாஸ் வெரி நைஸ் அண்ட் இது ரொம்ப ஃபேமிலியாக போனதுனால ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி வீடியோ ட்ரிப் அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.